சென்னையில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிகளிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட நபர் சிக்கினார். ராயப்பேட்டையில் மாநகர பேருந்தில் 20 வயது கல்லூரி மாணவி சக தோழிகளுடன் பயணம் செய்தபோது தியாகராயா நகரைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் என்பவர் வேண்டும் என்றே அந்த மாணவிகளை இடித்து அநாகரிகமாக நடந்துள்ளார். பெண்கள் தள்ளி நிற்க சென்றபோது அப்துல் ரகுமான் ஆபாசமாக பேசி கையால் தாக்கியும் தடுக்க சென்ற மாணவியின் ஆடையை கிழித்தும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து சக பயணிகள் அப்துல் ரகுமானை காவல்துறை வசம் ஒப்படைத்தனர். இதை கண்ட பொதுமக்கள் அப்பா என கூறிக்கொள்பவர் ஆட்சியில் தப்பானவர்களின் அட்டகாசம் தினமும் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். கோவில் கந்தன்குடி பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அப்பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பணிவிடை செய்து வந்துள்ளார். அப்போது நெடுஞ்சேரி தெற்கு தெருவைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் கோவிலுக்கு வந்தபோது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவம் குறித்து மாணவி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.